குருப்யோ நமக. அன்பான ஆத்ம நண்பர்களுக்கு பணிவான ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நாம் திருவெம்பாவை 4ஆம் பாடலை பார்ப்போம். ஒன்னித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் முன் எனக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இதன் பொருள் என்னவென்றால், ஒளி சிந்தும் முத்துக்களைப் போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்று அடுத்த வீட்டுக்கு சென்று இன்னொரு தோழியை எழுப்பும் பொழுது அந்த பெண்கள் கூறுகின்றார்கள் இப்படி. உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் என்ன கூறுகின்றாள் என்றால், அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல பேசும் இனிய சொற்களுடைய என்னுடைய தோழிகள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள். எழுப்ப வந்தவர்கள் கூறுகின்றார்கள், அட தோழியே, உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும். அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கின்றோம். நாங்கள் தேவர்களின் தேவன், மகாதேவன், அந்த தேவர்களுக்கே மருந்தாக விளங்கும் வைத்தீஸ்வரன், வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை அந்த கண்ணுக்கினியானை பாடி உள்ளம் உருகும் வேளை இது. இந்த நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கின்றோம் என்பதை எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தார்கள். இதற்கு என்ன விளக்கம் கூறுகின்றார் என்றால், அதாவது இறைவனை அடைய தூய்மையான உள்ளத்தோடு உருகி கசிந்து உருக வேண்டும். அப்போது பகவான் உடனே வந்து நிற்பார். அவ்வாறு ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும். எவ்வாறு நதிகள் வெவ்வேறு இடம் வெவ்வேறு பெயர் கொண்டிருந்தாலும் அது எல்லாம் ஒன்று சேரும் இடம் கடல்தான். அதுபோல மனிதர்கள் எந்த ஊராக இருந்தாலும் எந்த பெயராக இருந்தாலும் எல்லாம் ஆன்மாக்கள் தான். அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கடைசியில் போய் சேரும் இடம் அந்த பரமாத்மாவே ஆகும். ஆகையால் வாருங்கள், நாமும் நம் சிவபெருமானை கசிந்து உருகி அழைப்போம், அவர் அருளை பெறுவோம். ஓம் நம சிவாய. கிருஷ்ணார்ப்பணம்.